இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த நகை உங்களுக்கு தான் நீங்க நிரூபிக்கணும். ம். எங்க எங்க இன்னும் எங்க அம்மாவுக்கு அம்மாவோட அம்மா கொடுத்த நகையை ம். அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நான் கேள்வியா கேட்க வந்தேன். இப்ப பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இந்த நகையெல்லாம் எங்கேருந்து போய் ரசீது வாங்கிட்டு வருது சார்? ஆமா, இது ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம், இப்போ நான் நகை வாங்குறேன்னு வச்சுக்கிடுங்களேன். என் மகளுக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கி கொடுக்கணும், வாங்குறேன். ம். இப்ப நகை வாங்க போகும்போது பேன் கார்டு கேட்குறாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் என் பேர்ல வாங்குவேன், ம். கொஞ்சம் என் மனைவி பேர்ல வாங்குவேன், கொஞ்சம் என் பிள்ளைக்கு பேர்ல வாங்குவேன். நகையை பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. பிள்ளைக்கு ஒரு அவசரத்துக்கு நகை கடன் தேவைப்படுது. ம். அவன் என்ன ப்ரூஃபை கொண்டு போய் கொடுப்பா? ம். என்னுடைய வசத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னா, ஐயோ அது உங்களுக்கு உள்ளது இல்ல, எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு திருப்பி சொல்லுது. ம். இந்த விதிமுறைகள் எல்லாம் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும்னு சொன்னாலும் கூட ம். அவங்க இந்த ரூல் எல்லாம் எங்கெங்க கடைபிடிக்கிறது இல்லை. ஓ. அவங்கள பொறுத்தவரையில நமக்கு நகை இருக்கா கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ம். அதை போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால முழுமையா கண்காணிக்கவும் முடியாது. ரிசர்வ் பேங்க்ல அதுக்கு ஆளும் கிடையாது. ம். இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் போன மாசத்துல மட்டும் 6 நிதி நிறுவனங்கள் எங்களால நடத்த முடியலன்னு லைசன்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க. ம். இன்னொரு 9 நிறுவனங்களுக்கு அவங்க ஒழுங்கா நடத்தலைன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை தடை செய்திருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை நோக்கி மக்களை செலுத்துறது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து மக்களுக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த நகையை திருப்பியே வாங்க முடியாத சூழ்நிலை தான் வரணும்.